அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். தீபாவளி திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு எளிதாக செல்வதற்கு தேவையான பேருந்து ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு இந்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. போக்குவரத்துறை செயலாளர் அவர்கள் தலைமையில் போக்குவரத்துறை ஆணையர், சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர், மற்ற போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்கள் என்று போக்குவரத்துறை சார்ந்தவர்கள் அல்லாமல் காவல்துறை உயர் அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை உயர் அலுவலர்கள் மற்றும் சிஎம்டிஏ உயர் அலுவலர்கள் என்று பல்வேறு துறையை சேர்ந்த அலுவலர்களோடு விவாதிக்கப்பட்டு இந்த ஏற்பாடுகளின் போது தேவையான முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் ஏற்கனவே சந்தித்த சில இடையூறுகளை எப்படி நீக்குவது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த தீபாவளி திருநாள் வருகின்ற 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு மக்கள் கொண்டாட இருக்கின்ற சூழலில் அதற்கு முன்பாக 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகள் அல்லாமல் 5710 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த வகையில் மொத்தம் 14268 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் பிற ஊர்களிலிருந்து இயக்கப்படுகின்ற 6110 சிறப்பு பேருந்துகளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 20,378 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அதேபோல் தீபாவளி திருநாள் முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்கு 21ஆம் தேதி முதல் 23 வரை தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகளாக 4253 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 4600 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே அது ஒட்டுமொத்தமாக 15129 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகள் சென்னையிலிருந்து இயங்குவதற்கு 3 இடங்களிலிருந்து தற்காலிக அந்த பேருந்து நிலையங்கள் இயங்க இருக்கின்றன. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் முன்புறம் இருக்கின்ற மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி, போலூர் மற்றும் திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும். கோயம்பேட்டில் இருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்கின்ற பேருந்துகளும், காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. மாதாவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திர மாநிலம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் மற்றும் ஏற்கனவே அங்கிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்ற திருச்சி, சேலம், கும்பகோணம் மற்றும் திருவண்ணாமலை தட பேருந்துகளும் இயக்கப்படும். இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன்பதிவு மையங்களும் துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 10 முன்பதிவு முனையங்களும், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 முன்பதிவு மையங்களும் என மொத்தம் 12 முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. முன்பதிவு வசதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இணையதளத்தில் www.tnstc.in இணையதளத்திலும் டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப்பிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு இயக்கப்படுகின்ற அந்த பேருந்துகள் வருவதற்கும் முன்பதிவை செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இதுவரை 2,03,758 பேர் முன்பதிவு செய்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு இங்கிருந்து செல்வதற்கும் வருவதற்குமாக 3,01,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்த நிலையில் இப்பொழுது தீபாவளிக்கு இன்னும் 14 நாட்கள் இருக்கின்ற நிலையிலேயே 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இன்னும் கூடுதலாக முன்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக
எண்ணப்படுகிறது. அதற்கேற்ப பேருந்து தேவை என்றால் கூடுதலாகவும் இயக்கப்படும். இந்த பேருந்துகள் எல்லாம் இயக்குகின்ற பொழுது அந்த பாதையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக செல்வதை தவிர்த்து பழைய மாமல்லபுரம் சாலை OMR, கேளம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு வழியாக அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாக கேளம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு சாலை வழியாக செல்கின்ற பொழுது பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலும் இருக்கும். கார்களில் செல்பவர்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் செல்வதற்கும் வசதியாக இருக்கும். எனவே அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அவர்களிடத்தில் வேண்டப்படுகிறது. இந்த பேருந்துகளுடைய இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கு, இயக்கம் குறித்து புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக தொலைபேசி எண் வழங்கப்படுகிறது. அந்த எண் 9440144436. இந்த எண்ணை எப்பொழுது வேண்டுமானாலும் 24x7 என்ற அளவில் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். அதேபோல் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1804256151 இந்த எண். இதல்லாமல் 0424749002 மற்றொரு எண் 042428280445 மற்றொரு எண் 0442628161 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நாள் முழுவதும் 24 மணி நேரம் இயங்குகின்ற கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்படுகிறது. அங்கேயும் ஏதும் புகார் இருந்தால் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக பொதுமக்கள் சென்னை மாநகரத்தில் கோயம்பேடு டாக்டர் MGR பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கும் மாதாவரம் புதிய பேருந்து முனையத்திற்கும் பயணம் செய்வதற்கு வசதியாக 24 மணி நேரமும் பேருந்து வசதி செய்து தரப்படும். எனவே இந்த பேருந்துகளை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி தங்களுடைய பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு பொதுமக்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கின்றோம். சென்னை அவுட்டர்லேயே வந்து 3 to 4 or 5 hours வந்து கடந்து போக முடியாது. டிராபிக்ங்கிறது வந்து அதிக வாகனங்கள், தனியார் வாகனங்களில் செல்கின்ற போது அது தவிர்க்க முடியாது இருக்கு. உதாரணம் சொன்னோம்னா, நேற்றைக்கு 5 நாட்கள் விடுமுறை முடிந்து சென்னை வருகின்ற பொழுது நானே பரீட்சார்த்தமாக வந்தேன், காரில் வந்தேன். வழக்கமாக வர்றதுக்கு உளுந்தூர்பேட்டையிலிருந்து சென்னை வருவதற்கு பயணிக்கிற நேரத்தை விட கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே கூடுதலாக பயணிக்க வேண்டிய சூழல் வந்தது. அப்போ நான் நேரடியாக பார்த்த சில சங்கங்களை இப்பொழுது துறை சார்ந்த அலுவலர்கள் தெரிஞ்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கிட்ட சில பராமரிப்பு பணிகளை இதுபோன்ற நாட்களில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறோம். அதேபோல் காவல்துறையினரிடத்தில் பயணிகள் பயணிக்கின்ற வாகனங்கள் தவிர்த்து கனரகன வாகனங்கள் நேற்றைக்கு இயக்கப்பட்டது. நானே பார்த்தேன். உடனடியாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட பேசி அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை சொன்னோம். அதுபோல் இந்த நேரத்தில் அந்த பிற வாகனங்கள் போகாமல் தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுங்க, இந்த ஆண்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இதோட ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது வந்து நம்ம இவ்வளோ பேருந்து இயக்கினாலும் ரயில்வேல போகிறதுக்கு வந்து மக்கள் அதிக பேர் போவாங்க. குண்டான் இருக்குது, அந்த ரயில்வேவோட சேர்ந்து நம்ம ரெக்டிஃபை வச்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லை, இப்போ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை சார்பாக ரயில்வே துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களும் அது குறித்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். எனவே அதன் மூலமாகவும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும். இப்போ நான் சொன்ன மாதிரி நேற்று நான் நேரடியாக பார்த்த அனுபவம் போல கடந்த ஆண்டுகளில் நாங்கள் பார்த்த அனுபவங்கள், ஆம்னி பேருந்துகளை இயக்குகின்ற போது ஏற்படுகின்ற சங்கங்களை சமாளிப்பதற்கு போக்குவரத்து ஆணையர் அவர்கள் விரைவில் வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து பேச இருக்கிறார்கள். அப்பொழுது காவல்துறை சார்பாகவும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே அதன் மூலமாக ஏற்கனவே இந்த கடந்த 5 நாட்கள், கடந்த தீபாவளி பொங்கல் போது சந்தித்த சங்கடங்களை சொல்லி தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்.
அதான் நாம் கடந்த ஆண்டு வந்து 3,01,000 பேர் வந்து முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இங்கேருந்து சென்னையிலிருந்து போவதற்கும் வருவதற்குமாக. இப்போ இன்னும் 14 நாட்கள் இருக்கின்ற நிலையில் இதுவரைக்குமே 2 லட்சம் பேர் கடந்திருக்கிறாங்க. அதிக நேரம் பயணம் செய்யக்கூடிய ஊர்களுக்கு வந்து பேருந்து அதிகம், அதே நேரத்தில் குறைந்த நேரம் இதில் ஒரு 2 மணி நேரம் பஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா வந்தவாசி மற்ற ஊர்களுக்குலாம் போகிறதுல வந்து பஸ் கம்மியாக இருக்குது, அதிக மைய பயணி வந்து இதாச்சும் அதை இல்லை, அதான் நீங்கள் போன முறையை விட நாங்கள் வந்து இப்போ இந்த போன ஆண்டு பரீட்சார்த்தமாக தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து ஓட்டுற நடவடிக்கையை துவங்கி இருக்கிறோம்ல, அது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பகுதி தான். நீங்கள் சொல்கிற பகுதி இங்கேருந்து திண்டிவனமோ செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கான பேருந்துகள் முதல்ல வந்து சிறப்பு பேருந்து இயக்குகின்ற பொழுது அங்கே உள் வழித்தடங்களில் அதிக போக்குவரத்து நெரிசல் இல்லாத செறிவு இல்லாத பேருந்துகளை எடுத்து தான் சிறப்பு பேருந்துகளாக இயக்குகின்ற வழக்கம் இருந்தது. அதை தவிர்த்து அங்கேயே அந்த பேருந்துகள் இயங்குகின்ற வகையில் தான் இந்த தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குகின்ற நடவடிக்கை துவங்கப்பட்டது. அது பரிச்சார்த்த முறையில் வெற்றிகரமாக நடந்திருக்கிறதுனால இந்த வருஷம் இன்னும் கூடுதல் பேருந்துகளை எடுத்து இயக்க இருக்கிறோம். அதனால் மற்ற இடங்களில் இயங்கிய பேருந்துகளை எடுக்கின்ற பிரச்சனை வராது. எனவே அந்த பிரச்சனை இல்லாமல் தடுக்கும். இப்போ இந்த பூஜை நாட்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி இந்த இதில் வந்து 300 பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதனால் இன்னும் கூடுதலாகவே இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஆம்னி பேருந்துகளில் நம்ம கடந்த 2-3 வருடமாகவே வந்து அந்த பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. ஆனால் மற்ற நாட்களில் நாம் எதிர்பார்க்காமல் இருக்கிறப்ப திடீர்னு கூடுதலாக அதுவும் ஒரு குறிப்பிட்ட 4-5 பேருந்துகள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கே நேரடியாக புகார் வந்ததை அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவருக்கு அனுப்பி அவரிடத்தில் பேசி அந்த கட்டணத்தை திரும்ப வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் பல்வேறு குழுக்களை அமைத்து ஆய்வு செய்கின்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. பரனூர் டோல்கேட்டில் வந்து நீங்கள் நிறுத்தி ஆய்வு பண்ண வேணாம், அதனால் அங்கே வந்து டிராஃபிக் ஆகுது, இன்னும் வேறு இடத்துலையும் நிறுத்தி நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு. இப்போ ஆய்வு நடப்பதனால தான் அவங்க காவல்துறை சார்பாக அந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது. எனவே அந்த ஆய்வு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, அப்போ நீங்கள் வந்து இது வந்து நீதிமன்றம் அவங்களுக்கு 2 இடத்துல நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் வந்து பயணிகள் அங்கங்கே நிறுத்தும் போது அவர்கள் நிறுத்தி ஏற்றுகின்ற சூழலும் இருக்கிறது. இது போன்ற விடுமுறை நாட்களில் வந்து பொதுமக்களுக்கான பாதிப்பாகவும் இருக்குது. பொதுமக்கள் சில இடத்துல அவர்களே நின்று கொண்டு அந்த இடத்துல ஏறுகின்ற காட்சியும் பார்த்துருக்கோம். அதை குறைப்பதற்கு இப்போது நாங்கள் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒவ்வொரு போக்குவரத்து கழகம், விழுப்புரம் போக்குவரத்து கழகம், கும்பகோணம் போக்குவரத்து கழகம்னு இவங்களுக்கு இப்போ ஒதுக்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கூட்டத்தில் அந்த ஏரியாவில் பிரேக் டவுன் நடந்தால் இவங்க உடனே அங்கேயே அந்த குறிப்பிட்ட பகுதியில் உடனடியாக போய் அந்த பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கோம். பெட்ரோலும் போட்டு இது வரைக்கும் பெட்ரோல் இல்லாத போன வருடம் நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் பெட்ரோல் நம்ம போலீஸ் போட்டுறது இல்லாமல் நம்முடைய போக்குவரத்து கழகத்துடைய பெட்ரோல் போட்டு வழியில் எங்கேயா இருந்தாலும் உடனே தகவல் சொல்லி ஏற்பாடு பண்ணோம். அது இல்லாமல் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறதுக்கும் அவங்க இருப்பாங்க. இந்த பெட்ரோல் வாகனங்கள் போய் அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்க போய் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுவாங்க. தீபாவளி சிறப்பு பேருந்து குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்